அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு 5 சம்மு, ஸோ 200 நாளைக்கு 1000 சம் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 5 சம் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் குரூப் 2A 2 ப்ரிலிம்ஸ் அக்டோபர் 25, 2026 இன்னும் 262 நாட்கள் இருக்குது. அதே மாதிரி 2026 குரூப் 4ஓட எக்ஸாம் டேட் டிசம்பர் 20, 2026 இன்னும் கரெக்டாக ஒரு 318 நாட்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் ஒரு குரூப் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட டெய்லியும் 5 சம்ஸ் அதிகாலையில் அனுப்பி வைப்பாங்க. ஸோ 5 சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, ரூபாய் 1000 மூவரிடம் ஒரு ஆண்டிற்கு முறையே 5%, 6% மற்றும் 8% வட்டி விகிதத்தில் வழங்கினால் கிடைக்கும் மொத்த வட்டி எவ்வளவு? ஸோ 1000 ரூபா அசல 3 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு 5, 6 மற்றும் 8% வட்டி விகிதத்தில் வழங்கினால் கிடைக்கும் மொத்த வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தான் PNR / 100. ஸோ ஃபஸ்ட்டு P அப்படிங்கிற இடத்துல 1000 ரூபா அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னங்கிறது ஒரு ஆண்டுகள். ஆனால் இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா PNR1 / 100 ப்ளஸ் PNR2 / 100 ப்ளஸ் PNR3 / 100 = SI. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கனால. ஸோ ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 ப்ளஸ் அதே அசல் அதே காலம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று 6% ப்ளஸ் அதே அசல் அதே காலம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 2 சைஃபருக்கு 2 சைஃபர், இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர், இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர். ஸோ 5 10 50, 6 10 60, 8 10 80. ஸோ டோட்டலாக 80, இது ஒரு 60, அப்போனா 140, 50, 190. 190ங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. கொஷின் நம்பர் 2, ஒரு குறிப்பிட்ட அசல் 3 ஆண்டுகளில் 725ஆகவும் 4 ஆண்டுகளில் 800ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அசலின் மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அசல் 3 ஆண்டுகளில் 725ஆகவும் 4 ஆண்டுகளில் 800ஆகவும் மாறுகிறது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 9 2 போச்சுன்னா 7. ஸோ இங்கே ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி 75. அப்போ இதே 3 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 3 ஆண்டுக்கான வட்டி இது அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 13 15 மிச்சம் 1, 7 3 21, 22. ஸோ 3 ஆண்டுக்கான வட்டி 725, 3 ஆண்டுக்கான தொகை 725. ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. ஆனால் நமக்கு கேட்குறது பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த எஸ்ஐ இந்த சைடு வந்துடும். அதாவது பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், அமௌண்ட்டு எஸ்ஐ இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ தொகை 725, வட்டி 3 ஆண்டுக்கான தனி வட்டி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 225. ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அசல் கிடைக்கும். 5ல் 5 போச்சுன்னா 0, திருப்பி 0, 7ல் 2 போச்சுன்னா 5. இப்போ ஆன்சர் 500. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதான் சரியான விடை. கொஷின் நம்பர் 3, ரூபாய் 5000 அசலானது ஒரு வருடத்தில் 5500ஆக மாறுகிறது எனில் அதே வட்டி விகிதத்தில் ரூபாய் 7000 அசலுக்கு 5 வருடங்களில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? அதாவது 5000 அசலுங்கிறது 5500ஆக மாறுகிறது. ஸோ அசல் 5000,
அமௌண்ட் வந்து 5500. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், தனி வட்டி வேணும்னா அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் கழிச்சா கிடச்சிரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 500. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் 500ன்னு, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அசல் நமக்கு தெரியும் 5000, காலம் 1 வருடம் அவங்களே சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா தான் அதே வட்டி விகிதத்தில் 7000 அசலுக்கு 5 வருடங்களில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும், ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5 சைஃபர். அடுத்தது இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஆர் டிவைடட் பை 10 அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளை ஆயிரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10% அப்படின்னு வரும். ஸோ நம்ம இந்த ஆர் கண்டுபிடிச்சோம்னா அதை இதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அசல் வந்து 7000க்கு, காலம் அப்படிங்கிறது 5 வருடத்துக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். பாருங்கள், அசல் 7000, 5 வருடங்களில் கிடைக்கும் தனி வட்டி என்ன, ரைட். ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல். அப்போ ஆன்சர் 3500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 4. ரூபாய் 1000 அசலுக்கு 5% வட்டி வீதம் கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வட்டியானது அசலுடன் சேர்க்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அந்த அசல் 2000 உயரும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 1000 ரூபா அசலுக்கு 5% வட்டி வீதம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வட்டியானது அசலுடன் சேர்க்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஎன்ஆர் டிவைட் பை 100 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டலாக 500 வரும். 5 10 50 × 10 500. ஸோ 10 ஆண்டுகளுக்கான வட்டி, 10 ஆண்டுகளுக்கான வட்டி வந்து 500. ஸோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டியானது அசலுடன் சேர்க்கப்படுகிறது. அப்போனா அந்த 11வது வருஷம் எவ்வளோ இருக்குன்னா 1500 இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் அவங்க கேட்குற கொஷின் எத்தனை ஆண்டுகளில் இந்த 1500ங்கிறது 2000 மாறும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ இந்த இடத்துல 2000 மைனஸ் 1500. ஸோ மீதி வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா நமக்கு வரணும். அதான கொஷின். இந்த 1500 அப்படிங்கிறது எத்தனை வருஷம் கழித்து 2000 மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ 2000 மைனஸ் 1500ங்கிறது மீதி வட்டி. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா வந்து எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலா தான். ஸோ கண்டுபிடிச்ச வட்டியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ அப்படிங்கிற இடத்துல வந்து 500 அப்படின்னு போட்டுக்கோங்க. அசல் வந்து 1500. இந்த 1500ங்கிறத எத்தனை ஆண்டுகளில் 2000 மாறும்னு கேட்குறாங்க. அப்போ எண் வந்து நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஓரஞ்சு 5 மூவஞ்சு 15. ஸோ என் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து ஓரஞ்சு 5 25 100ன்னு போயிடும். அப்போ என் வந்து 20/3 அப்படின்னு போகும். n இஸ் ஈக்குவல் இந்த கீழே இருக்கிற 20 வந்து ஈக்குவல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். மல்டிப்ளையில் இருக்கிற 3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த செவன்ஸ்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ n வந்து 20/3. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 வருஷம், கரெக்டுங்களா? ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் 1500 மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20/3 வருடம் அப்படிங்கிறது அடுத்த 500 எடுத்திருக்கு. டோட்டலாக 2000 ஆகும். இது ரெண்டையும் கூட்டி போடணும். ஸோ 10 + 20/3 இதை சிம்பிளை பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கிக்கலாம். அப்போது 30/3 + 20/3 வரும். சரிங்களா? ஸோ இதை இன்னும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 50/3 வரும்.
ஸோ இதை கலப்பு பின்னமாக போட்டிங்கன்னா 50/3 கலப்பு பின்னம் போட்டிங்கன்னா 1 3 3 திருப்பி 2 6 3 18 2. ஸோ கலப்பு பின்னமாக எழுதுனா 16 2/3 ஆண்டுகள் அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷனில் 16 2/3 இந்த இடத்துல 2/3 இருக்கணும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட அசல் 2 ஆண்டுகளில் 9/4 மடங்காக மாறுகிறது எனில் அதனுடைய வட்டி விகிதம் காண்க. ஸோ இதை நம்ம பார்க்குற 5வது சம்மு. ஸோ எவ்வளோ அசல்னு கொடுக்கல, ஆனால் 2 வருஷத்தில் 9/4 மடங்காக மட்டும் மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போதுமே இப்போ அசலை எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம இமேஜின் தான் பண்ணுவோம். ஒன்று 100 அப்படின்னு எடுத்துப்போம், இல்லைனா 1000 அப்படின்னு எடுத்துப்போம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த சம்மில் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பகுதியாக கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மடங்குகளாக எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் 100க்கு பதிலாக 400 எடுத்துக்கோங்க, இல்லை 4000 கூட எடுத்துக்கோங்க, இல்லை 4உடைய மடங்காக 4 800 1200 இந்த மாதிரி 4ஆல் அடிபடுற மாதிரியான நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 400 எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் P = 400ன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கொடுக்க கிடையாது. சரிங்களா? ஸோ N அப்படிங்கிறது 2 ஆண்டுகள். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க தொகை மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த அசல் 9/4 மடங்காக மாறுகிறது. அதாவது 9/4 இன்ட்டு அசல் நம்ம இமேஜின் பண்ணியிருக்க அசல். ஸோ 4க்கு 4 கேன்சல் ஆயிரும், 100. தொகை 900. ஸோ இதுலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. அதாவது 900 மைனஸ் 400. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 500 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ SI is equal to PNR divided by 100ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 500 ஈக்குவல் டு P அதுங்கள 400. N 2 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். அடுத்தது 2 2 52 100. ஸோ இந்த சைடு போயிடுச்சுன்னா 5 5 25ன்னு மாறிடும், 250ன்னு மாறும். இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைடு போயிடுச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ ஆர் இப்படி இருக்கும். ஸோ 2 2 4 2 2 2 4 2 10. ஸோ ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125/2ன்னு வரும். இது இன்னும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 125 2 6 2 12. சரிங்களா? இன்னும் 5 இருக்குது. அப்படின்னா 2 2 4 1 வரும். ஸோ கலப்பு பின்னமாக எழுதுனீங்கன்னா 62 1/2% வரும். ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை.